அனைவருக்கும் வணக்கம். நேற்றுக்கு நைட்டு 10 மணிலேருந்து 11:15 மணி வரைக்கும் சரியா 1.25 மணி நேரம் சீமான் அவர்கள்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் அன்புகரசு, கோயம்பேடு ரீஜியனோட டெபுட்டி கமிஷனர் அதிவீரபாண்டியன், இவங்க 2 பேர் தான் அந்த விசாரணையை நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 1.25 மணி நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதா செய்தி வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இந்த விசாரணைக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு அவசரமாக இந்த விசாரணை நடத்தப்படுது, இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் என்ன, விசாரணைக்கு அப்புறம் சீமான் என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று 6 மணிக்கு சீமான் ஆஜராகிறதா டைம் சொல்லியிருந்தாங்க. பட் என்னத்துக்காக 10 மணி வரைக்கும் இந்த நேரம் அப்படிங்கிறது இழுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் சீமான் அவர்களுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுது, இன்னும் தேர்தல் வர 1 வருஷம் இருக்கு, ஏன் இப்பயே பிளான் பண்ணி இவ்வளவு அழுத்தத்தை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஒன்னொன்னா பேசிடுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், 6 மணிக்கு சீமான் தரப்புலேருந்து ஆஜராகிறதா சொல்றாங்க. பட் வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க 6 மணிக்கு ஆஜராக வேணாம், 8 மணிக்கு ஆஜராகுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். என்ன அவரு ஒரு டைம் சொல்லி நம்ம நேற்று காலையில் 11 மணிக்கு ஆஜராக சொன்னோம், முடியாதுன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு சொல்றாரு. ஸோ அவரு சொல்ற டைம்ல எப்படி நாம அவரை விசாரணை நடத்துறது, 8 மணிக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் மணி 8 ஆகுது. அப்போ சீமான் தரப்புக்கு என்ன ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா, நீங்க 8 மணிக்கு வர வேணாம், ஒரு 8:15 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. 8:15 ஆனதுக்கு அப்புறம் 8:30 ஆனதுக்கு அப்புறம் 9 அப்படின்னு அந்த டைம் மாற்றப்பட்டுக்கிட்டே போய் தான் 10 மணிக்கு தான் அந்த சீமான் ஆஜராகி அந்த விசாரணை அப்படிங்கிறது தொடங்குது. எதுக்காக இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான அந்த பாராட்டு விழாலாம் நடத்துவாங்கல்ல, 4 புலவர்களை வச்சு புகழ்ந்து பாட சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி விழா அப்படிங்கிறது நடக்கும்ல, அதுவும் ஒரு முதல்வராக இருந்தால் அந்த மாதிரி விழாலாம் நடத்துறது சாதாரண விஷயம். ஸோ அதுக்கான விழா அப்படிங்கிறது நேத்தி அந்த 8, 9 அந்த டைம்ல நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் சீமான் வலசரவாக்கம் ஸ்டேஷன் வராரு, அதை நெருங்கிட்டார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் இங்கே கவர் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைனாலுமே இங்கே தான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு பயம் இருக்கும்ல, எல்லா ஊடகமும் இதை தான் கவர் பண்ணுவாங்க, இதை தான் லைவ் போடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ எல்லாரும் அட்டென்ஷன் இங்கே கிரியேட் ஆகிடும். அங்கே எம்.கே. ஸ்டாலின் பேசுறதையோ இல்லை மற்றவங்க மேடையில் இருக்கக்கூடிய மற்றவங்க பேசுறதையோ யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்கே சீமான் ஸ்டேஷனுக்கு வர வேணாம், வந்தால் எல்லா மீடியாவும் இதை லைவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாரும் இதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த ஆஜராகிறது அப்படிங்கிறது டைம் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. அப்படி தள்ளி போட்டுமே எல்லாரும் இந்த லைவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அங்கே அந்த விழா நடந்த இடத்த இருந்த ஒரே ஒரு சேனல் அப்படின்னா அது சன் நியூஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நேற்று இவ்வளவு நேரம் தள்ளி போய் 10 மணிலேருந்து 11:15 மணி வரைக்கும் இந்த விசாரணை நடந்து அதுக்கப்புறம் 11:15க்கு அப்புறம் சீமான் அவர்கள் பிரஸ் மீட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி, சீமான் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஏன் சீமானுக்கு இந்த நேரத்தில் இவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுது? ஒரு தேர்தல் டைம்ல இதை மாதிரி ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா தேர்தலில் இவர் நமக்கு பாதிப்பா இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பண்ணுவாங்க. பட் ஏன் இப்பவே பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரிப்பா, வேற வழக்கே இல்லை, தமிழ்நாட்டில் வேற பிரச்சனையே இல்லை, ஸோ அதனால தான் இதை எடுத்து பேசுறாங்க, சீமான் வழக்கு எடுத்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம். பட் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு வழக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல எடுத்தா கூட நம்ம மினிமம் ஒரு 5 போக்சோ கேஸை பத்தி பேச முடியும். அதுவும் ஸ்கூல்ல நடந்த கேஸை பத்தி பேச முடியும். அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் சாவுறான், கள்ளச்சாராயம் வித்தவனை போட்டு கொடுத்தவனை போட்டு தள்ளுறானுங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை. இப்போ கூட மயிலாடுதுறையில ஒரு கலெக்டர் ஒரு 3 வயது சிறுமி பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த சிறுமிக்கு எதிராக பேசி அந்த கலெக்டரை டிரான்ஸ்ஃபரே பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ ஏன் இந்த கேஸை பர்டிகுலரா சீமான் மேல 230 வழக்கு இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாரு. ஆனா ஏன் இந்த கேஸை எடுத்து அவரை டிஃபேம் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும்ல. ஒரே ஒரு விஷயம் தான், உளவுத்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட், சீமான் இங்க வளர்ந்துகிட்டே இருக்கார், அவருடைய வளர்ச்சியை தடுக்கல அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் தான் இப்போ சீமானுக்கு இந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக காரணமா இருந்திருக்கு. ஸோ நம்ம இவங்க கொடுக்குற அழுத்தத்தை வச்சே நம்ம புரிஞ்சிக்க முடியும் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான்.
அதுவும் இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்ததுல அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி சீமானுக்கு வந்து பேஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்சிக்குள்ள உருவாகிட்டு இருக்கு, அங்கங்க பூத் ஏஜென்ட்ஸே இல்லாத இடங்கள்ல கூட சீமானுக்கு ஓட்டு போட நிறைய பேர் தயாரா இருக்காங்க, 2026 இது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பட் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எப்படியாவது சீமானை வந்து முடக்கி கொண்டு வந்துடலாம், ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட ரொம்ப கம்மியான வாக்குகளை வந்து அவரை வாங்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் இருந்தது. ஸோ அதே மாதிரி சீமானம் அந்த தேர்தல் டைம்ல தான் பெரியார் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த தேர்தலில் சீமான் வந்து ஏற்கனவே வாங்கின ஓட்டை விட கம்மியாக வாங்கிட்டார் அப்படின்னா சீமானுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை, பெரியாரை எதிர்த்து இங்கே ஒரு அரசியலுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்க. பட் சீமான் ஏற்கனவே வாங்கின வாக்குகளை விட அதிகமாக வாங்கி 24,000 வாக்குகள் வாங்குறாரு. ஸோ பெரியாருக்கு எதிராக இங்கே ஒரு பின்பத்தை பெரியாரோட பின்பத்தை உடைச்சா இங்கே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சீமான் ப்ரூவ் பண்றாரு. ஸோ இந்த விஷயமும் அரசு காதுக்கு வந்து சொல்லப்படுது. சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு, பெரியாரோட பின்பத்தை உடைச்சார்னா அவருக்கு வாக்கு சதவீதமும் அதிகமாகுது. ஸோ கண்டிப்பா அதே விஷயத்த 2026 தேர்தலையும் எடுத்து வைப்பார். இப்போவே 8% இருக்கா. ஸோ அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இங்க கட்டுப்படுத்த முடியாத மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அவரை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உளவுத்துறை அரசுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போ சீமான் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏன்பா எத்தனையோ வழக்குகள் இருக்கு, அதை எடுத்து நோண்டலாமே, பெரியாருக்கு எதிராக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 70 வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த வழக்கெல்லாம் ஏன் நோண்டாம இந்த வழக்கு எடுத்து நோண்டுறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், அந்த வழக்கெல்லாம் எடுத்து பண்றாங்க, ஏதாவது ஒரு கைது அப்படிங்கிற அளவுக்கு போகுது அப்படின்னா அது வந்து சீமானுக்கு இன்னும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுத்துரும். பெரியாருக்கு எதிராக பேசினாரு, பெரியாரோட பின்பத்தை உடைச்சாரு, ஸோ அதனால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது வந்து இன்னும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை சீமானுக்கு கொடுத்துரும். ஸோ இதுவே ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்கா இருந்து அதை நோண்டி எடுத்து அதுல பிரச்சனை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து சீமானை வந்து ஒரு டீக்ரேட் பண்ற மாதிரி, அவரை வந்து கீழே தாழ்த்துற மாதிரி ஆகிடும். ஸோ இதை வச்சுதான் சீமானை அடிக்க முடியும். இப்போ வேற எதை வச்சுமே கருத்தியல் ரீதியா அடிக்க முடியல, இல்லை வேற எந்த வழக்கையுமே கோர்ட்ல போய் இவங்களால ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ண முடியல, கோர்ட்டுக்கு போனாலும் உடைச்சிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ பெண்கள் சம்பந்தமான வழக்கை வச்சு, ஏன்னா எப்பொழுதும் நடக்கிறது தானே அரசியல்ல ஒரு தலைவர் வளர்ந்து வரார் அப்படின்னா அவரை உடைக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து அவங்கள வந்து டிஃபேம் பண்ணுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் சீமான் அவர்களை இப்போ திட்டமிட்டு இந்த வழக்கை வந்து ரொம்ப உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து 3 மாசத்துக்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்னு. பட் 3 மாசம் இருக்குல்ல, ஆனா முதல் நாள் சம்மன் வந்து கொடுக்கப்படுது, வர முடியல அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. பட் அடுத்த நாளே சம்மன் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி எந்த கேஸ்லயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் சீமான் கேஸ்ல நடக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் இந்த கேஸ் அடுத்தடுத்து என்ன போகுது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி சார்பில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க, இந்த கேஸை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. பட் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா குறியா இருக்காங்க, சீமான் அவர்களை வந்து இந்த வழக்கில் எப்படியாவது கைது செஞ்சிடணும் அப்படின்னு. நேத்தியே கைது செய்யப்படுவார் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நடந்திருந்தா அது எப்படி மாறி இருக்கும், பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு டேன் ஆகிருக்கும், பொலிட்டிக்கலாக சீமானுக்கு அது எந்த அளவுக்கு இன்னும் ஒரு பாப்புலாரிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுலாம் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வர விஷயம். பட் நேத்தி போலீஸ் வந்து ஏதோ காரணம் உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கைது பண்ணால் இதை மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இன்னும் இதெல்லாம் பாசிட்டிவாக போகும், ஸோ கைது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நேத்தி கைது பண்ணல. ஸோ அடுத்தடுத்து இந்த விசாரணை எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். இந்த விசாரணை நேத்தி ஆஜராகி அந்த விசாரணைக்கு வந்து பதில் சொன்னார்ல சீமான், பதில் சொல்லிட்டு வெளியில வந்தும் பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க. உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு விஷயங்க. ஒரு மனுஷனால ஒரு நாளைக்கு இத்தனை பிரஸ் மீட் கொடுக்க முடியுமா அப்படின்னே தெரியல. நேத்தி காலையில தர்மபுரியில கலந்தாய்வு கூட்டம், அங்க ஒரு பிரஸ் மீட், கலந்தாய்வு கூட்டம் கட்சி தனி, பட் வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு, அவ்வளவு நேரம் பேசுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பயணிச்சு சேலம் வந்து சேலத்திலிருந்து சென்னை வந்து சென்னை ஏர்போர்ட்ல வந்து அங்க ஒரு பிரஸ் மீட், அங்க தர்மபுரியில ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு திரும்ப சென்னை ஏர்போர்ட்ல வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, திரும்ப வந்து விசாரணைக்கு ஆஜராகிறாரு. ஆஜராகி முடிச்சுட்டு 11:15 மணிக்கு தான் வெளியில வராரு. வெளியில வந்து அங்கேயும் ஒரு பிரஸ் மீட். யோசிச்சு பாருங்க, நேற்று காலையிலேருந்து கலந்தாய்வு கூட்டம், பிரஸ் மீட்டு, விமான நிலையத்தில் ஒரு பிரஸ் மீட்டு, அதுக்கப்புறம் விசாரணைக்கு வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஒத்துழைப்பு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிரஸ் மீட். அப்படின்னா ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க முடியும், கருத்தியல் ரீதியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா பிரஸ் மீட்டை திரும்ப திரும்ப அட்டன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு.
நேத்தி அந்த விசாரணைக்கு ஆஜராகிட்டு வந்ததுக்கு அப்புறம் சீமான் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிறத மறந்து இந்த அரசு வந்து செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை இருக்குல்ல, ரொம்பவே உருக்கமா இருந்தது. ஏன்னா என்னுடைய பையனும் வந்து வளர்ந்துட்டான், என்ன மீடியா பேசுது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னுடைய பையன்கிட்ட கேட்பாங்க. ஸோ இந்த கேவலமான விஷயத்த திமுக வந்து திட்டமிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் பேச முடியுமா அப்படின்னு எப்படி அந்த விசாரணைக்கு ஆஜராகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாளாக இந்த விஷயத்தில் எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசிட்டு இருந்தாரோ அந்த ஆக்ரோஷத்தில் ஒரு துளியும் குறைவில்லாமல் தான் நேற்று இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறமும் அந்த ஆக்ரோஷம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கருணாநிதி வந்து என்னை வந்து கைது பண்ணி என்னை வந்து ஒரு அரசியல் தலைவராக மாற்றினாரு. ஆனால் எம்கே ஸ்டாலின் என்னை கைது பண்ணி இந்த தமிழ்நாட்டோட முதல்வராக ஆக்காமல் விட மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஒரு ப்ரெஸ் மீட்டு. ஆனால் மன வேதனைக்கு மத்தியில் அந்த ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை அப்படின்னா 2026 தேர்தல் வரைக்கும் இந்த வழக்கை இழுத்துக்கிட்டே போய் தேர்தல் டைமில் பிரச்சாரம் நடக்கக்கூடிய டைமில் சீமானை முடக்குவதற்கான வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய பெரிய பலம் அப்படின்னா சீமான் அவர்களுடைய பிரச்சாரம் தான். அந்த நேரத்தில் சீமானை முடக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வழக்கில் எப்படியாவது சீமானை வந்து டிஃபேம் பண்ணி அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல அரசு குறியாக இருக்குது. பட் இந்த வழக்கை தாண்டி வந்து நான் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சீமான் தரப்பும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு பெரிய போராட்டத்தில் இருக்காங்க. இந்த வழக்கை குவாஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் போயிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் இந்த வழக்கில் அடுத்தடுத்துன்னு தெரியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மட்டும் நடந்துட்டுருக்கு. 8% வாங்கின ஒரு கட்சிக்கும் 4-5 முறை தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச ஒரு கட்சிக்கும் இங்கே பெரிய போர் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த போரில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.